சந்தேகமே இல்லை, உங்கள் தேவை கண்டிப்பாக நிறைவேறும். இது சோதிக்கப்பட்ட அமல். இந்த அமலை உங்களால் நிறைவேற்ற முடிந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் நிறைவேற்றுவார் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை பற்றி பார்ப்போம். நமது குர்ஆன் துஆக்களுக்கான வீடியோ சேனலை முதல் முறை பார்ப்பதானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சவால் தரக்கூடிய அமலை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? இந்த அமலை நிறைவேற்றினால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் தேவையை நிறைவேற்றுவார் என்று முன்னோர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இது சோதிக்கப்பட்ட அமல் என்றும் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சவால் தரக்கூடிய அமலை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாராலும் நிறைவேற்ற முடியும். அந்த அமல் வேறொன்றும் இல்லை. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. 7 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஒரு நிபந்தனையின்படி குர்ஆன் வசனங்களை ஓதினால் நீங்கள் கேட்கும் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அது என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். குர்ஆன் முழுவதையும் ஒரு வாரத்திற்குள் முடிக்க வேண்டும். அதுவும் இதில் சொல்லப்பட்டுள்ள நிபந்தனையின்படி முடிக்க வேண்டும். நாட்களில் சிறந்த நாட்களாக கூறப்படும் வெள்ளிக்கிழமையிலிருந்து குர்ஆனை ஓத ஆரம்பித்து அடுத்த வியாழக்கிழமைக்குள் குர்ஆனை முடிக்க வேண்டும். இந்த நிபந்தனைப்படி குர்ஆனை படித்தால் கண்டிப்பாக அந்த குர்ஆன் முடித்து நீங்கள் செய்யும் சஜ்தாவில் நீங்கள் கேட்கும் துஆக்கள் நிறைவேற்றப்படும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த துஆவை ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது தேவையை இந்த சோதனை செய்யப்பட்ட முறையில் சென்று நமது தேவையை நிறைவேற்றிக் கொள்வோம். முதல் நிபந்தனையானது வெள்ளிக்கிழமை அன்று சூரத்து பக்ரா முதல் சூரத்துல் மாஇதா வரை, அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று சூரத்துல் அன்ஆம் முதல் சூரத்து தௌபா வரை ஓத வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரத்துல் யூனுஸ் முதல் சூரத்துல் மரியம் வரை ஓத வேண்டும். அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்று சூரத்துல் தாஹா முதல் சூரத்துல் கசஸ் வரை ஓத வேண்டும். அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்று சூரத்துல் அன்கபூத் முதல் சூரத்துல் ஸ்வாத் வரை ஓத வேண்டும். அடுத்த நாளான புதன்கிழமை அன்று சூரத்து சூமர் முதல் சூரத்துர் ரஹ்மான் வரை ஓத வேண்டும். பின்பு கடைசியாக வியாழக்கிழமை அன்று சூரத்துல் வாகியா முதல் குர்ஆனின் இறுதி வசனம் வரை ஓத வேண்டும். ஓதி முடித்தவுடன் வியாழக்கிழமை அன்று ஓதி முடித்த கையோடு சஜ்தாவில் அல்லாஹ்விடம் நமது தேவையை கூறி துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை கொண்டு துஆ கேளுங்கள். அல்லாஹ் கேட்கிறவருக்கு கொடுக்கிறவர். இந்த நிபந்தனைகளின்படி எந்த நாளும் மாறாமல் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வியாழக்கிழமை வரை இந்த நிபந்தனைகளின்படி சூறாக்களை ஓத வேண்டும். இதில் எந்த தவறும் ஏற்படக்கூடாது. எந்த நாட்களில் எந்தெந்த சூறா ஓத வேண்டுமோ அந்த சூறாவை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும். சரியாக ஓத வேண்டும். இந்த அமலை ஆரம்பிப்பதற்கு முன்பே அல்லாஹ்விடம் இந்த துஆவுக்காக நான் இந்த அமலை கையில் எடுத்திருக்கிறேன். இந்த அமலை சரியாக நான் முடித்து இந்த துஆவை நீர் கபூல் செய்வீராக என்று என்னுடன் இருக்குமாறு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களோடு இந்த அமலை சரியாக முடிக்கும் வரை அல்லாஹ் உங்களோடு துணை இருப்பார். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்க வேண்டிய துஆவை இந்த கடுமையான சோதனையான அமலை நிறைவேற்றி நீங்கள் தேவையானதை அல்லாஹ்விடம் எளிமையாக வாங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்விடம் நம்பிக்கையோடு துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தருவார். நீங்கள் கேட்கும் எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவார். இன்ஷா அல்லாஹ் தரக்கூடியவர் அல்லாஹ். அல்லாஹ்விடமே அனைத்தும். முழு நம்பிக்கையோடும் இறையச்சத்தோடும் இருப்பவர்களால் மட்டுமே இந்த அமலை முழுமையாக முடிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அமலை செய்ய முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் துஆ கபூலாகும். அடுத்த பதிவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.